ஓகேண்ணா. அப்போ வந்து 2026ல விடுதலை சிறுத்தை கட்சி நம்பி தான் திமுக இருக்குன்னு அப்படியே ஏத்துக்கலாமா? ஆமா கண்டிப்பா தான். சீமானே சொல்லதான் செஞ்சாங்க அவர் லூசு இங்கிட்டும் பயவான் அங்கிட்டும் பயவான் வைக்கோ சொல்லதான் செஞ்சாங்க. இப்போ ஒரு காலம் வைக்க மாட்டோம் அகல காலம் வச்சுட்டு போறோம் அப்படின்னு வச்சுட்டு வரட்டும். நம்மளாம் முடிஞ்சு ஓட்டு போடுவோம் கண்டிப்பா செய்வோம். 2 பேரும் ஒன்னா சேர்ந்தா எனக்கு வாய்ப்பு உண்டு. யார் யாரு? விஜயகாந்த் விடுதலை சிறுத்தை எல்லாம் சேர்ந்தா கூட்டணி. நீங்க வந்து கூட்டணி பத்தி பேசுறீங்களா? விஜயகாந்த் விடுதலை சிறுத்தை வந்தாங்கன்னா கண்டிப்பா ஜெயிக்க வாய்ப்பு. வெற்றி உறுதி. உரிமை காக்க போராடுவதே கடமை. 2026ல யாருங்க சிஎம்மா வரணும்னு நீங்க நினைக்கிறீங்க? என்ன காரணம்? விஜய் தான் வரணும்னு ஆசைப்படுறேன். எதனால? ஆட்சிக்கெல்லாம் சரியில்லை. மற்ற பகுதியில் எல்லாத்தையும் டிராபிக்கு இல்லாத மக்கள் ஏழை வயிற்றுல எல்லாம் படிக்கிறாங்க. ஒரு புது ஆள் வந்தாதான் கரெக்டா இருக்கும். ஏன் அது சீமானன் மேல அந்த நம்பிக்கை வரல உங்களுக்கு? அவர் ஒரு படத்துக்கே 200 கோடி 300 கோடி வாங்குறாரு. அதை விட எனக்கு படமே தேவையில்லை, இதுக்கு அரசியல் வராரு, மக்களுக்கு இல்லாத செய்யணும். கேப்டன் விஜயகாந்த் வந்தாரு, கொம்படியா அவர் போயிட்டாரு. அவரு இன்னும் விஜய் இருந்தானா இன்னும் பட்டைய கிளம்பி இருக்கலாம். கண்டிப்பா விஜய் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. விஜய் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஓகேண்ணா. ஏன் சீமானன் மேல ஒரு நம்பிக்கை இல்லாம இருக்காங்க? என்ன காரணம்? ஏன்னா அவரும் ஒரு மாற்றங்கள் வேணும் தான் நினைச்சு வந்தாரு. செய்யவே இல்லையில. என்ன செய்யல? அவர் என்ன செஞ்சிருக்காரு? இல்ல விஜய் மட்டும் என்ன செஞ்சுட்டாரு? மீட்டிங் போட்டு கத்தனாப்புல போதுமா? இல்ல விஜய் மட்டும் என்ன செஞ்சுட்டாருன்னு கேக்குறாங்க இல்லையா? எங்க படத்துக்கு 200 கோடி வாங்குற விட்டு வரானு எதுக்கு வராரு? அவங்க ரசிகர்கள் செய்யலையா? இப்ப போன தொகுதியில நின்றாங்க 234 தொகுதியில விஜய் ரசிகர் யாருமே ஜெயிக்கலையா? எல்லாம் சொல்லி 2 ஜெயிக்க தான் செஞ்சாங்க. ஒரு புது மாற்றங்கள் வரட்டுமே, வந்தாலும் ஜெயிக்க முடியும். இல்லனா டிவிக்கல இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி பாத்தீங்கன்னாக்கா வளர விடாம தடுத்துட்டு இருக்காங்க. இன்னும் பெரிய சர்ச்சை ஓடிட்டு இருக்கு. போட்டிகள் வரதஞ்சி போட்டி போடுறதுக்கு போட்டி போட தப்பே கிடையாது. பல எதிர்ப்புகள் வரதஞ்சி அதை எல்லாத்தையும் சாதிச்சு காமிக்கணும். சாதிச்சாதான் முன்னுக்கு வர முடியும். இல்லனா அங்க கூட மாவட்ட செயலர் பெண்கள் பார்த்தீங்கன்னா முன்னாடி வரக்கூடாதுன்னு சில சதி வேலை எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்களா? வேலை சதிகள் பண்ணதான் செய்வாங்க, பண்ண மாட்டோம். இல்ல இப்ப திமுகவா ஏடிஎம்கேயா சீமாங்கச்சியா எல்லா கட்சியும் போட்டி போட வரதான் செய்வாங்க. எதுக்குதான் செய்வாங்க. இதுன்னா ஒரு நம்பிக்கை. இந்த நம்பிக்கை கரெக்டா செஞ்சாங்கன்னா கரெக்டா வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு. ஓகேண்ணா. இப்ப 2026ல விஜய்க்கு போடுறீங்க. 2021ல யாருக்கு நான் ஓட்டு போட்டிருப்பீங்க? நான் போடுறது விஜயகாந்த் தான் போட்டேன். விஜயகாந்த் அவர்களுக்கு. ஏன் இப்ப மாறிட்டீங்க? என்ன காரணம்? இப்போ ஏடிஎம் கட்சிக்காரர் என்ன செஞ்சாங்க? அம்மா இருந்தாங்க செஞ்சாங்க. இப்ப யாரும் செய்ய போறது இல்ல. இப்ப டிஎம்கே வைங்க பல கோடி அடிக்கதான் செய்யறாங்க தவிர யாரும் சொல்ல பண்ண போறது இல்ல. இல்லா மக்களை வயிற்றுல அடிச்சு 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 என்ன செய்யாது. இல்ல நீங்க விஜயகாந்துக்கு ஐயா அவருக்கு போட்டீங்க. இப்ப அவங்க பையன் இருக்காரு இல்லையா, அவர் நல்லா பாத்துக்கிறாருல்ல. 2 பேரும் ஒன்னா சேர்ந்தா எனக்கு வாய்ப்பு உண்டு. யார் யாரு? விஜயகாந்த் விடுதலை சிறுத்தை எல்லாம் சேர்ந்தா கூட்டணி. நீங்க வந்து கூட்டணி பத்தி பேசுறீங்களா? விஜயகாந்த் விடுதலை சிறுத்தை வந்தாங்கன்னா கண்டிப்பா ஜெயிக்க வாய்ப்பு. வெற்றி உறுதி. வெற்றி உறுதி. திமுக விட்டு ஏன் விடுதலை சிறுத்தை கட்சி வர மாட்டேது? என்ன காரணம்? வரும். இப்ப எதிர்ப்பா போய்கிட்டு இருக்கு. வரும். குடிச்சிட்டு ஒதுங்கிடுவார். ஒருவேளை வந்துச்சுன்னா திமுக என்ன மாதிரி அடி ஒய்யும் நினைக்கிறீங்க? சான்ஸே கிடையாது. சான்ஸே கிடையாதுன்னா ஜெயிக்கிறதுக்கா? ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. 1000 லைட்ல விஜய் ஜெயிக்கிறாரா இல்லையான்னு மட்டும் பாருங்க. ஓகேண்ணா. அப்போ வந்து 2026ல விடுதலை சிறுத்தை கட்சி நம்பி தான் திமுக இருக்குன்னு அப்படியே ஏத்துக்கலாமா? ஆமா கண்டிப்பா தான். தனித்து நின்று ஜெயிக்க சொல்லுங்கம்மா. யாருமே ஜெயிக்க முடியாது. ஜெயிக்கவே முடியாது. அப்ப விஜய் ஜெயிக்க மாட்டாரா 2026? ஏன் அவர் ஜெயிக்கிற வாய்ப்பு புது ஆளுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போமே. கூட்டணி இல்ல ஜெயித்துவாரா? விஜயோட சேர ஆளுக்கு வாய்ப்பு உண்டு. கண்டிப்பா விஜய் தான் வருவார். விஜய் தான் வருவார். கூட்டணி இருக்கோ இல்லையா அவர் தான் வருவாரா? கண்டிப்பா வருவார். ஓகேண்ணா. அது எத்தனை தொகுதி நான் வெற்றி பெறுவாரு? சொல்ல முடியாது. வரட்டுமா 2026 பிறந்திருக்குமே அப்பதானே தெரியும். சரி ஓகேண்ணா. 2026ல டிவிக்கு இருக்கக்கூடிய எந்த தொகுதியில அதிகமா ஓட்டு ஓய்ன்னு நினைக்கிறீங்க நீங்க? சொல்ல முடியாது. ஒரு கணிப்பு சொல்றேன். சென்னையில கண்டிப்பா வருவார். சென்னையில வருவார்னா எந்த தொகுதியில அதிகமான விருதாச்சலம் கேரளா எல்லாமே ஒரு கௌரவம். இல்ல விருதாச்சலம்ன்றது வந்து கேப்டனுடைய கோட்டை. ஆமா. எப்படி அவங்க யாரு? விஜய் தானே. அதனால வருவார். விஜய் வந்து ஒரு சுயநலவாதி அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. சொல்லுவார், பலவர் ஆயிரம் சொல்லுவாதுன்னு செய்வாங்க. சொல்லுங்கப்பா. சொல்றாங்க, பல ஆள் சொல்லதான் செய்வாங்க. இப்ப இவன் லூஸ் பைய அவளுக்கு பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் இருக்காரு இல்லையா? பேச விரும்பல. விஜய் வருவார். விஜய் வருவார். ஓகேண்ணா. சூப்பர். நன்றி. பணவெறி பிடிச்சவன் பணத்தாசை பிடிச்சா அரசியலுக்கு வந்திருக்கான். அப்ப படத்துல பேருவாரு எதுக்கு அரசியலுக்கு வரணும்? ஏன்னா காலம் ஃபுல்லா பணம் கிடைக்காதுல சினிமால அப்படின்னு. ஒரு சினிமாவுக்கு 200 கோடி வாங்குற 10 படத்துக்கு என்னாச்சு? அதான் சொல்றேன். சம்பாதிச்சு அரசியலுக்கு வரணும். இல்லாத மக்களுக்கு செய்யணும். அப்படிதான் வராது.
அதனால தான் வராது. அவர்தான். பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் இருக்காரு இல்லையா, அதெல்லாம் பேச விரும்பல. ஓகேண்ணா. கண்டிப்பா விஜய் வருவார். விஜய் ஓகேண்ணா, சூப்பர்ண்ணா, நன்றிண்ணா. பணவெறி பிடிச்சவன், சோ பணத்தாசை பிடிச்சா அரசியலுக்கு வந்திருக்கான். அப்ப படத்துல நினைச்சு போயிருவாரு, எதுக்கு அரசியலுக்கு வரணும்? ஏன்னா காலம் ஃபுல்லா பணம் கிடைக்காதுல சினிமால அப்படின்னு நினைச்சு ஒரு சினிமாவுக்கு 200 கோடி வாங்குறது 10 படத்துக்கு என்னாச்சு? அதான் சொல்றேன், சம்பாதிச்சு போய் அரசியலுக்கு வரணும். காலம் இல்லாத மக்களுக்கு செய்யணும், அப்படிதான் வராது. அதனால தான் வராது. அவர்தான்.